அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் தாய்லாந்து கொய்யா, மல்பெரி பழம், அதுக்கப்புறம் ரோஜா பூக்கள் இதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சுங்க. இதில் ஒரு 15 பழங்களுக்கு மேலே நாங்கள் அறுவடை பண்ணியாச்சுங்க. ஆனால் நான் ஷார்ட்ஸில் ஒரு 10 பழத்தை அறுவடை பண்ணது தான் போட்டிருப்பேன். செடிகளுக்கு தண்ணி கொடுக்க வரும்போது, துணியெல்லாம் எடுக்க வரும்போது, சாப்பிட்ற ஸ்டேஜில் இருந்தால் என் பொண்ணும் பையனும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் நான் வீடியோவில் போட்டது இல்லைங்க. இன்றைக்கி ஒரு 3 காய் நல்லா சாப்பிட்ற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னு கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது ஆப்பிள் பேர்னு சொல்கிற பெரிய இழந்த பழம் தாங்க. இந்த செடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் 21க்கு 21 க்ரோ பேக்கில் தாங்க வாங்கி வச்சேன். மொதல் டைம் பூக்கள் நிறைய இருக்கும் போது ஒரு வாரம் தொடர்ந்து மழை வந்தப்போ எல்லா பூவும் கொட்டி போச்சுங்க. இந்த டைம் தாங்க பிஞ்சுக்கள் வச்சுருக்கு. செடி ஃபுல்லாக காய்கள் வச்சுருக்குங்க. இது பெருசாகி அறுவடை பண்ணும்போது நான் அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு ரொம்ப உரங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி மட்டும் டெய்லி கொடுக்குறேன். ஆனால் காற்று டைமில் பூச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதை மட்டும் பார்த்துக்கணுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.